ஏய் என்னடி வந்துட்ட? நீ இருக்கன்னு தானே நான் கடையை விட்டு வந்தேன். பையன் வந்தான் தானே விட்டு வந்த? வந்துட்டான். ஹேய் என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஐயோ பார்த்தேன். இப்படி ஒரு மனுஷன் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லைங்க. ஏய் என்ன வாயி சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. கொழுப்பு, உடம்பு முழுக்க கொழுப்பு. ஏய் யாரடி இப்படி போட்டு திட்டிட்டு இருக்க? நான் ஏன் இப்ப தப்பா நினைக்க போறேன்? என்னங்க நீங்க? உங்க அம்மாவை சொன்னதா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருமே. அம்மாவா? ஏய் எங்க அம்மாவையா இப்ப திட்டினா? அதான் முதல்ல மன்னிப்பு கேட்டல. எனக்கு வேற வழி வேற வார்த்தை தெரியலங்க. உங்க அம்மா அப்புறம் அப்படிதானே பேசுறாங்க. எங்க அம்மா சும்மாலாம் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. நீ ஏதாச்சும் செஞ்சிருப்பியே. அதையும் இதே மாதிரி நேர்மையா கோவமா சொல்லு பாப்போம். நான் நல்லது பண்ணாலும் உங்க அம்மாக்கு தப்பா தானே தெரியும். அப்போ நீ ஏதோ செஞ்சிருக்க. நான் நினைச்சது கரெக்டா போச்சு. சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எங்க அம்மா பேசுனது தப்பா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். இந்த அர்ச்சனா கூட நீயும் சந்தியாவும் பைக்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட சிண்டு முடிச்சு விட பார்த்தா. இப்ப சொல்லுங்க, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? கடைய போட்டுட்டு ஊர் சுத்துறாங்கன்னு ஒரு அக்கறையில தானே சொன்னேன். ஏங்க பதில் சொல்லுங்க, என்ன சிரிக்கிறீங்க? ஹேய் உனக்கு நிஜமாவே அக்கறை இருந்தா இந்த சரவணங்கிட்டயோ அன்னிக்கிட்டயோ எல்லாம் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு எங்க அம்மாக்கு எதுக்கு போன் பண்ணி சொன்ன? உன் நோக்கம் என்னன்னு எனக்கே புரியுது. என்ன பத்த தாய்க்கு புரியாதா சொல்லு. அட போங்க, உங்களுக்கு ரொம்ப தான் புரிஞ்சிருச்சு. வண்டி வந்ததுல இருந்து உங்க அண்ணன் ஆடாத ஆட்டம் இல்ல. அந்த சந்தியா தைய தக்கன்னு குதிக்கிறா. அவங்க கிட்டலாம் பேசவே முடியாதுங்க. பேசினா அவங்களுக்கு எல்லாம் மண்டையிலே ஏறாது. அதான் நேரா அத்தைக்கு போன் பண்ணி சொன்னேன். சரி அப்படியே இருந்தாலும் இது அவங்களோட பிரச்சனை, அப்படியே விட்டுருக்கணும். இது உனக்கு தேவையா சொல்லு? இப்ப சொன்னீங்க பாருங்க, கோடியில ஒரு வார்த்தை. உங்க அம்மா இப்படி மகனுக்கு ஒரு நியாயம் மருமகளுக்கு ஒரு நியாயம்னு பேசுவாங்கன்னு தெரியாம போச்சு. அதுலயும் ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு நியாயம், ஒவ்வொரு மருமகளுக்கும் ஒரு நியாயம். எப்பா சாமி முடியலடா. உங்க அம்மா ஆனாலும் அநியாயத்துக்கு டேஞ்சருங்க. ரொம்ப கவனமா பார்த்து பேசணும், பார்த்து பழகணும். என்னங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நானே வயித்தறிச்சல்ல புலம்பிட்டு இருக்கேன். ஹேய் எங்க அம்மாவை பத்தி புரிஞ்சுக்க உனக்கு இத்தனை வருஷம் ஆச்சா? அடி போடி போ, போய் வேலையை பாரு. வரேன். வர வர சரியாவே சாப்பிட முடியல. ஏதாவது நீர் ஆகாரமா குடிச்சுக்கிட்டே இருந்தா போதும்னு இருக்கு. அது வெக்கையும் புழுக்கமும் அதிகமா இருக்குல்ல, அதான். சரவண அண்ணா இன்னும் வரலையே. சந்தியா நீ அண்ணன் எங்க? நானும் அதை தான் பாத்துட்டு இருக்கேன் பார்வதி. 2 பேரும் ஒன்னாதான் வந்தோம், ஆனா ஆளை காணோம். நான் வேணா போய் பாத்துட்டு வரட்டுமாமா? வேணாம் கூட தான் வந்தான்னு சொல்றால, வந்துருவான். எல்லாம் இருக்கு. ஏங்க ஏன் கூட தானே வந்தீங்க, அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க? இல்லங்க இத வண்டியிலே வச்சுட்டேன், அதான் எடுத்துட்டு வந்தேன். அண்ணா என்னண்ணா அது? சொல்றேன், அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் சொல்லணும். பில்டப் ஓவரா இருக்கு. என்னவா இருக்கும்? நான் புதுசா வண்டி வாங்கியிருக்கேன்ல, அது எனக்கு மட்டும் இல்ல, நீங்களும் எடுத்து ஓட்டிக்கோங்க. இது சந்தியானிக்கு தெரியுமா? ஏன் அப்படி கேக்குற? அது ஒண்ணு இல்லடா சரவணா. ஆதி கேட்டப்போ லைசென்ஸ் வாங்கிட்டு வண்டி ஓட்டுன்னு சந்தியா சொன்னா. அதுதான் சாரு கோவம். அண்ணி சொல்றது கரெக்ட் தான். இஷ்டத்துக்கு வீட்ல ஆடலாம், ரோட்ல போய் ஆடினா போலீஸ் தான் புடிச்சிட்டு போகும். மா அவளை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லுமா. ஏய் சும்மா இருக்க மாட்டேன். சரி இருடா. இந்த லைசென்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் நினைச்சேன். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. இந்தா இத உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இத நிரப்பி கொடு. நீ லைசென்ஸ் வாங்கிட்டு புது வண்டியை கூட எடுத்துட்டு போ. நான் வேணாலும் கூட வரேன்டா. இதான்
இதான் என் சரவணன். இந்த குடும்பத்தோட சந்தோஷம்தான் அவனோட சந்தோஷம். பாத்தியாடா ஆதி, தனக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கின வண்டியை கூட எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்கன்னு கொடுக்கறான். இந்த மாதிரி மனசுல உங்களுக்கு எப்பதான் வருமோ? பா, நான் நடிப்புடா சாமி. நிச்சயமா இது இந்த சந்தியாவோட பிளானா தான் இருக்கும். பிள்ளையும் கிளி விட்டு தொட்டலையும் ஆட்டுறாளே, ரொம்ப கில்லாடிதான். ஓகே வாங்க. சந்தியா, அத்தை, பார்த்தியா என் புள்ளைய? இதான் அவன் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசம். தான் வாழ்க்கை தான் முக்கியம்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ண அண்ணன் கூட தான் நீ பிறந்திருக்க. உனக்கு இந்த பாசம் எல்லாம் ஒண்ணும் புரியாது. யார் நினைச்சாலும் என் சரவணனை மாத்த முடியாது. அவன் தங்கம்டி, தங்கம். எப்படியோ மறுபடியும் அவரை பத்தி உங்க மனசுல நல்ல எண்ணம் வந்துருச்சு. அது போதும் எனக்கு. வாங்க விக்கி. என்ன இங்க நின்று இருக்கீங்க? இந்நேரம் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரு சாங்கை போட்டு ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க வேறங்க. ஏன் பிரதர் எப்படி சொல்றீங்க? நேற்று பேசும்போது நீ மீட் பண்ணலான்னு சொன்னாங்கல்ல? ஆமா சொன்னா, ஆனா இப்ப ஃபோன் பண்ணா வரலன்றா. ஒச்சுச்சோ, வரலையா? ஏன் பிரதர்? தெரியல விக்கி, என்னன்னு குறிப்பா சொல்ல மாட்டேங்கிறா. ஒரு மாதிரி எனக்கு நிறைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பரவாயில்லையே, பார்வதி நம்ம மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறா. இதை வச்சு அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். உங்களை பார்த்தாலும் எனக்கு பாவமாக தான் பிரதர் இருக்கு. நீங்கள் அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் ஏன் அவங்க உங்களை இப்படி அவாய்ட் பண்ணுறாங்க? ஏதாவது கோவமா இருந்தால் கூட நேருக்கு நேராக பேசிடலாமே. ஆமா விக்கி, நேருக்கு நேர் பேசினா எதுவா இருந்தாலும் முடிஞ்சிடும். இவ இதையே ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு அதை மறைச்சு மறைச்சு பேசுறாளோன்னு எனக்கு தோணுது. பிரதர், கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்கள் பழகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது லவ் அந்த மாதிரி ஏதாச்சும்? சே சே சே, வாய்ப்பே இல்லை விக்கி. அப்படி இருந்திருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. சரி சரி, அவளை லவ் பண்ணதே நான் தான்டா. பட் இருந்தாலும் நீ இவ்வளோ ஏமாலியா இருக்கக்கூடாதா? சரிங்க பிரதர், ஒன்றும் யோசிக்காதீங்க. ஏற்கனவே பொண்ணு பார்த்த வீடு தானே, நேராக வீட்டுக்கு போய் ரெண்டுல ஒன்று கேட்டுருங்க. பாவம் விக்கி, அவங்க வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. ஓ சரி, அப்போ பேசாம ஃபோன் பண்ணி பாருங்க. நான் அப்பயே பேசிட்டேன் விக்கி, அவ தெளிவா வர முடியாதுன்னு வேற சொல்லிட்டா. அதனால என்ன பிரதர், நீ லவ் பண்ற பொண்ணு தானே, திரும்ப ஃபோன் பண்ணதுல ஒன்றும் தப்பு இல்லையே. நீங்க ஃபோன் பண்ணுங்க முதல்ல. எடுக்கல விக்கி. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா பிரதர்? என்ன ஏதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க பிரதர். வாழ்க்கை பிரச்சனை பார்த்து நம்ம தானே கவனமா இருக்கணும். மயிலு, எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? இன்னும் இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. எப்பவும் விட பூ ரொம்ப அதிகமா இருக்குமா? ஆமா மயிலு, பூ மார்க்கெட் பக்கம் போனேன்னு சரவணன் தான் வாங்கிட்டு வந்தான். மார்க்கெட்ல வாங்கினதா? அதானே பார்த்தேன். அம்மா, என்னடா என்னடா, சரக்கு ஏதாவது எடுத்துட்டு போகணுமா? இல்லம்மா, இத பாருங்க. கடைக்கு வந்தவங்க யாரோ இதை விட்டுட்டு போயிருக்காங்க. ஏதோ புக்கு மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. இது உள்ள பாத்தியா சரவணா? போட்டோ எல்லாம் ஒட்டி இருக்கு. இவங்கள அவன் கடைக்கு வந்தாங்க? தெரியலையேம்மா, இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருந்தது, நான் சரியா கவனிக்கல. சர்க்கரையும் வேற கடையில் இல்லம்மா, அவனும் கவனிச்சானா என்னன்னு தெரியல. என்கிட்ட கொடுங்கம்மா, நான் பாக்குறேன். உனக்கு ரொம்ப தெரியும்.
ஆ, இது என்னமோ பேங்க் கணக்கு புக்கு மாதிரில இருக்கு. எல்லாமே இங்கிலீஷ்ல வேற ஆ. இருக்கு. அம்மா ஆம், நான் போய் சந்தியாமாவை கூப்பிட்டு வரேன். இந்தாங்க சந்தியாமா. இது எங்க கிடந்ததுடா? நம்ம கடைக்குள்ள கிடந்ததா இல்ல வாசல்ல கிடந்ததா? இது இந்த கஸ்டமர்லாம் நின்று வாங்குவாங்களம்மா, அங்கதான் இருந்தது. நான் கையை கழுவலான்னு வெளியே வந்தப்போ பார்த்து எடுத்தேன். யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. அப்படியா? அதான் இந்த புக்கை எடுத்துட்டு இது வந்தேன். என்னன்னு தெரியலையே. கூப்பிட்டீங்களா? ஆ, நம்ம கடையில யாரோ இத வச்சுட்டு போயிட்டாங்களாம். என்னன்னு பாரு. அத்தை, இது பாஸ்போர்ட் அத்தை. என்ன திறந்து பார்க்காமயே சொல்ற? இதோ இதுலயே போட்டிருக்காங்களே அத்தை. ஏங்க இது ரொம்ப முக்கியமான புக்கா? ஐயோ ஆமாங்க, இது இருந்தாதான் வெளிநாட்டுக்கே போக முடியும். ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து யாராவது இங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க கையில இது கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாவம். என்னாச்சு? என்ன எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? ஏங்க இது ஏதோ வெளிநாட்டுக்கு போற புத்தகமா? அப்புறம் இது இல்லாம வெளிநாட்டுக்காரங்க யாருமே இங்க இருக்க முடியாதாம். யாரோ நம்ம சரவணன் கடையில மறந்து போட்டுட்டு போயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போற புக்கா? ஆ. ஏமா என்னமா அது கையில வச்சிருக்க? இது பாஸ்போர்ட் மாதிரி இருக்கு. பாஸ்போர்ட் தான் மாமா இது. வெளிநாட்டுக்கு போற புக்குன்னு இததான் சொன்னியா சிவகாமி? நல்ல பேர் தான் வச்சிருக்க. ஏங்க ஆ. இதுல இந்த ஃபோன் நம்பர்ல எதுவும் இருக்காதா? ஃபோன் பண்ணி வர வச்சு கொடுத்துடலாம்லங்க. ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா இதுல இருக்கிற நம்பர் அவங்க கையில இருக்கும்னு உறுதியா சொல்ல முடியாதுல்ல சரவணா? ஆமாங்க, மாமா சொல்றதுதான் கரெக்ட். இந்த மாதிரி யாரோ தொலைச்ச பாஸ்போர்ட் நம்ம கைக்கு கிடைச்சா அதை நாம போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கொடுக்கணும். அதுதான் எப்பவுமே நல்லது. ஆரம்பிச்சிட்டா. போலீஸ் ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷனு, ரேடியோ ஸ்டேஷன் இருக்கிற எல்லாத்துக்குமே இவன் நம்மள கூட்டிட்டு போயிடுவா. ஐயோ அத்தை, என்ன சிவகாமி நீ? சந்தியா சொல்றது கரெக்ட். அடுத்தவங்களோட பாஸ்போர்ட் நம்ம கையில இருக்கிறது பாதுகாப்பே இல்ல. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும். இனி போலீஸ்ங்கிற பேச்சே இந்த வீட்ல வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்றீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போனாலே அவமானம் தானா? நாம என்ன தப்பு பண்ணிட்டா போறோம்? ஆ, ஆமா அத்தை. அத்தை, போன தடவை கமிஷனரை பாக்குறது கூட நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. அது நம்ம வீட்டுக்கு பெருமையா தானே தெரிஞ்சுச்சு. ஆமாமா, ரொம்ப பெருமைதான். என் புள்ள அங்க போய் கூனி குறுகி நின்னானே, நான் தான் பார்த்தனே. இப்ப எதுக்கு அதெல்லாம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னு சொன்னா போக வேண்டாம் தான். என் பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னா உங்க இஷ்டப்படி என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா அதுக்கப்புறம் எதுக்காகவும் என்கிட்ட வரக்கூடாது. இல்ல, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. ஆ, அம்மா சொல்றதுதான் சரி. நான் அதை கடையில கொண்டு போய் வச்சிடறேன். யாராச்சும் வந்து கேட்பாங்கல்ல, அப்ப நான் ஆ. கொடுத்துறேன். அப்படி பண்ணுப்பா. இல்லங்க. இல்ல சரவணா, அப்பா போலீஸ் பரவாயில்லப்பா, ஸ்டேஷன் பாத்துக்கலாம், விடுங்க. கொடுங்க. அண்ணன், கடையில வச்சாலும் பத்திரமா வச்சுக்கோ என்ன? சரிம்மா, கல்லால தானே வைக்க போறேன். நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ம். நான் வரேன். வரேன்ப்பா. ஆ, அம்மா வரேம்மா. ஆ, போயிட்டு வாடா. என்ன சந்தியா, உன் சமூக சேவைக்கு இந்த வீட்ல ஆர்வம் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு போலயே. இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் சமூக சேவை செய்யறேன்னு நினைச்சுக்கிட்டு எதையும் செய்யல அர்ச்சனா. யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க, பாவம் அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். எனக்கு யாரோட ஆதரவும் தேவையில்லை. யாரோ பாவம்னு நினைச்சு இப்ப உங்க நிலைமை அதை விட பாவமா இருக்கே. அம்மா கிட்ட இப்படிலாம் பேச்சு வாங்கணுமா என்ன? விடு ஆதி. அடுத்து உங்க அண்ணன் ஏதாச்சும் செஞ்சு சந்தியாக்கு அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவாரு. அவளுக்கு என்ன, கொடுத்து வச்ச மகாராசி. ம். இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? பாவம், யாரோ பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு எங்க தேடிட்டு இருக்காங்களோ தெரியலையே. பாஸ்போர்ட் எவ்வளவு முக்கியமான விஷயம். அதை ஒருத்தவங்க தொலைச்சிட்டாங்கன்னா எவ்வளவு பதட்டமா இருப்பாங்க. ஏன் இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க?
வச்சேன். என்னங்க எங்க போச்சு? என்ன தேடுறீங்க? இந்த பின் அடிக்கிற மிஷின் இருக்குல்ல? ஆமா, ஸ்டேபிளர் பின்னா? ஆ, அதாங்க. அதுக்குள்ள போடுற பின்னு காலி ஆயிடுச்சு. ஓ, அந்த பின் பாக்ஸ் இங்க தான் வச்சிருந்தேன். எங்கன்னு காணோம். இங்க வச்சது எங்கங்க போயிருக்கோம்? இருங்க, நான் பார்த்து எடுத்து தரேன். இதாங்க இதாங்க. நல்ல வேலை கிடைச்சிருச்சுங்க. இல்லைன்னா லீவு நாள் அதுவும் இதை வாங்க கூட முடியாது. அப்புறம் பார்சல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆ, ஒரு நிமிஷம். அந்த பாஸ்போர்ட் விஷயத்துல நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன முடிவா? அதான் ஏற்கனவே அம்மா சொல்லிட்டாங்கல்ல. நாம ஒன்றும் பண்ண வேணாங்க. யாராச்சும் கேட்டு வந்தாங்கன்னா கொடுத்துட வேண்டியதான். அது எப்படிங்க வருவாங்க? ஞாபகம் இருந்திருந்தா இந்நேரம் அவங்க வந்திருக்கணும்ல. பாவம், இந்த பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு அவங்க எப்படி எல்லாம் பதறி போயிருக்காங்களோ. பேசாம இதை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாங்க. மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. குறிப்பா உங்களுக்கு தாங்க கெட்ட பேர் வரும். எதுக்கு இதெல்லாம்? ஏற்கனவே இந்த போலீஸ் எல்லாம் வேண்டான்னு அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க. இத பத்தி திரும்ப பேசி எதுக்கு தேவையில்லாத வம்பு? ஏங்க, நீங்க நமக்கு வர பிரச்சனையை பத்தி பேசுறீங்க. ஆனா யாரோ ஒருத்தர் இது இல்லாம துடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பாஸ்போர்ட் அவங்க வேற எங்கேயோ தொலைக்கல, நம்ம கடையில தான் விட்டுட்டு போயிருக்காங்க. நம்ம கடைக்கு வர ஒரு கஸ்டமர் ஏதோ ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்டா அத பத்திரமா எடுத்து அவங்க கிட்ட சேர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தானே? ஆமாங்க, யார் இல்லைன்னு சொன்னா? நான் என்ன இந்த பாஸ்போர்ட்டை நம்மளே வச்சுக்கலாம்னு சொல்றேன். வந்து கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம். ஆனா இந்த போலீஸ்க்கெல்லாம் போக வேணாம் தாங்க சொல்றேன். ஏங்க, அத்தை தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் ஏங்க புரியாம இப்படி பேசுறீங்க? இப்போ ஸ்டேபிளர் பின் காணோன்னதும், ஐயோ இன்னைக்கு லீவ் நாள் வேற, இதை காணோம்னா எப்படி வாங்க முடியும் நீங்க எவ்வளவு யோசிச்சீங்க? அப்படிதாங்க இதை தொலைச்சவங்களும் யோசிப்பாங்க. ஏங்க, பாஸ்போர்ட் எல்லாம் தொலைஞ்சு போயிட்டா திரும்ப அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. சரி, இப்ப நாம புதுசா ஒரு பைக் வாங்கிருக்கோம்ல, அந்த புது வண்டியோட ஆர்சி புக்க ஏதோ ஒரு கடையில நாம விட்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு எப்படி பதறி போகும்? அந்த மாதிரி தாங்க இதுவும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியாமலாம் இல்லைங்க. ஆனா சின்ன வயசுல இருந்தே அம்மா பேச்சு மீறி எதுவும் செஞ்சதே இல்லை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அன்னைக்கு உங்க காலேஜ்ல நீங்க பரிசு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் எனக்கும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஓடி கோப்பை அடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அம்மா தான் விட மாட்டாங்க. கீழே விழுந்து கைகாலை உடைச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு அம்மா அனுப்பவே மாட்டாங்க. எனக்கு மனசுல ஆசை இருந்தாலும் அம்மா சொல்ல மீறக்கூடாதுன்னு அப்படியே விட்டுருவேன். உங்ககிட்டயும் அதே தான் சொல்றேன். இந்த பாஸ்போர்ட் விஷயத்துல போலீஸுக்கு போக வேணாம்னு அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க. திரும்ப போய் இதை கிளற வேணாங்க. அப்போ இந்த பாஸ்போர்ட்டை அப்படியே விட்டு சொல்றீங்களா? இதை புடிங்க. இது அவ்வளவு முக்கியமான பொருளா இருந்தா தொலைச்சவங்க நிச்சயமா தேடி வருவாங்க. அப்ப கொடுத்துக்கலாம். ஏங்க, பத்திரமா வைங்க. இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு போய் ஏன் எல்லாரும் இவ்வளவு யோசிக்கிறாங்க? சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இதை எப்படி சேர்க்கிறது? அர்ச்சனா, நீங்க விடுங்க, என்ன பண்றீங்க? ஏன் முன்னாடி நான் கட்டி பிடிக்கிறேன், உனக்கு என்ன? ஆமா, பொண்டாட்டி மேல இப்ப மட்டும் பாசம் பொத்துட்டு வரும். எங்க விடுங்க. இரு அர்ச்சனா, எங்க விடுங்கன்னு சொல்றேன். விடுங்க. இப்படி பாவமா மூஞ்சி வச்சுட்டு என்ன ஏமாத்தலான்னு பாக்காதீங்க. ஏய், நான் எப்ப உன்னை ஏமாத்தினேன்? நீ தான் ரொம்ப நாளா என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்க. மத்த நேரத்துல மட்டும் உங்க அம்மா சொல்றத கேட்கணும்னு என்கிட்ட கிளாஸ் எடுக்கிறீங்க. இப்ப உங்க அம்மா சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா? அம்மாவா? அம்மா என்ன சொன்னாங்க? இது ஆடி மாசம்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, ஆனா எனக்கு நம்பிக்கை எல்லாம் இல்ல. நம்பிக்கை இல்லையா? என்ன நம்பிக்கை இல்ல? இந்த ஆடி மாச கதையில எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னேன். விடுங்க. ஐயோ, ஏதாவது செஞ்சு தப்பிச்சு ஆகணுமே, இல்லைன்னா விட மாட்டானே இந்த ஆளு. இன்னைக்கு வேற இப்படிலாம் பண்றாரே. ஐயோ, எப்படியாவது எஸ்கேப் ஆயிர அர்ச்சனா. விடுங்க. என்னடி? ஒரு மனுஷன் காலையில இருந்து ஓடி ஆடி நொந்து போயிருக்கா. உங்களுக்கு வேற வேலை இல்ல? அதை செய் இதை செய்யணும் உங்க அம்மா வாங்குற வேலைக்கு வேற ஒரு மருமகளா இருந்தா வீட்டை விட்டு என்னைக்கு ஓடி போயிருப்பா. உங்க வீட்டு ராசி
நல்லா 2 இளிச்சவாய் மருமகளுக்குலாம் வந்து மாட்டிருக்கோம். என்ன சொன்ன? மருமகளுகளா? இப்ப மட்டும் சந்தியா நீ அப்படியே கூட்டு சேர்த்துக்குவியா? ஆமா, என்ன நடந்தாலும் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அவளும் தானே உட்காந்துருக்கா. அர்ச்சனா, உன்கிட்ட நான் எப்பவும் என்ன சொல்லுவேன்? புருஷன் சொல்றத கேட்டா உனக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராதுன்னு சொல்லுவேன். இப்பவும் நான் அதை தான் சொல்றேன். ஏய், என்னடி பாக்குற? நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா இந்த வீட்டை விட்டு நீ ஓட வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அது எப்படி? நீ கர்ப்பமாயிட்டீன்னு வச்சுக்கோ, அம்மா உன்கிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க. அம்மாவை நீ வேலை வாங்கலாம். எப்படி நம்ம ஐடியா? ஐயோ சகிக்கல. இதெல்லாம் ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லாதீங்க. உங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏன்? என்ன தெரிஞ்சது அவ்வளவுதான்? கர்ப்பமா இருக்கும்போது நல்ல வேலை செஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லி மிச்ச மீதி இருக்கிற வேலையெல்லாம் ஏன் தலையில கட்டிடுவாங்க. அதனால இந்த மொக்க ஐடியாலாம் தூக்கி தூர வச்சுட்டு போய் படுத்து தூங்குங்க. எனக்கும் தூக்கம் வருது. கடையில எல்லாம் வேலை செஞ்சு நான் வலி வலிக்குது. இதுல இவர் வேற